ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? கட்டளைகளை கடைபிடி. கட்டளைகளை கடைபிடிச்சு ஆசீர்வாதம், கடைபிடிக்கணும்னா சாபம். அதுக்கு அடுத்தபடியா நீ கட்டளைகளை கடைபிடிச்சீன்னா என்னுடைய மக்களாக இருப்பாங்க. உலகம் முழுவதும் எனக்கு சொந்தமாக இருந்தாலும் நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது என்னுடைய சொந்த மக்களிடமாக என்னுடைய உரிமை சொத்தாக நீ இருப்பான். விடுதலை பயணம் 19:6. விடுதலை பயணம் 19:6. எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் என்ன மக்கள் சொல்றாரு? ஜஸ்ட் 5 படிக்க போகணும். அனைத்து மனிதனும் கடவுளுடைய உடமையாகவும் உடமையா இருந்தாலும் நீங்களே எல்லா மக்களிலும் என்னுடைய தனி சொத்து, என்னுடைய மக்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். விடுதலை பயணம் 19:5-6. போதும். ஓகே. உலகத்துல எல்லா மக்களும் என்னுடைய படைப்பாக இருந்தாலும் என்னுடைய கட்டளைகளை நீ கடைபிடித்து வந்தால் நீ என்னுடைய தனி சொத்து, என்னுடைய மக்கள் என்று நீ அழைக்கப்படுவாய். அது என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. நீ கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. என்னுடைய மக்கள் என்று நீ அழைக்கப்படுவாய். உன்னுடைய பாதுகாப்பு என் கையில். அதுதான் மீனிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூதர்களுடைய பாதுகாப்பு யாருடைய கையில இருக்குது? இப்போ கரெக்டா யோசித்து பாருங்க. தாவீது கோலியாத்தோட சண்டை போடும்போது இதைத்தான் சொல்றாரு. நான் கடவுளோடு விருத்த சேதனம் செய்து உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு மனிதன், நீ விருத்த சேதனம் செய்த ஒரு நாய். எந்த தைரியத்துல இவ்வளவு சண்டைக்கு வர? ஏன் எந்த தைரியத்தை தாவீது சொல்றாரு? எனக்கு அக்ரிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். என் பாதுகாப்பு ஆண்டவர் கையில இருக்குது. புரியுதுங்களா? இது புரிஞ்சு படிச்சாதான் அவருடைய வேல்யூ என்னன்னு தெரியும். தாவீதுக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? ஆண்டவருடைய உடன்படிக்கையை நான் மீறவில்லை, அவர் சொன்ன கட்டளைகளை நான் ஒழுங்கா கடைபிடிச்சிட்டு இருக்கிறதுனால என்னுடைய பாதுகாப்பு அவர் கையில இருக்குது. எந்த தைரியத்துல எங்களோட சண்டை போடுவாங்கன்னு கேட்கிறேன். நமக்கு இந்த தைரியம் இருக்குதான். ஆனா இது பழைய உடன்படிக்கை. ஓகே. இப்ப புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு என்னது? கட்டளைகளை கடைபிடிக்கணும். கடைபிடித்தால் ஆசீர்வாதம். அடுத்தது நீ கடவுளுடைய சொந்த மக்களிடமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் கடவுளுக்கு சொந்தமாக இருந்தாலும் யூத மக்கள் கடவுளுடைய சொத்தாக வைக்கிறது. இப்ப இதுல பழைய ஏற்பாடு முழுக்க நீங்க படிச்சு பாருங்க. எல்லா ஆசீர்வாதம் என்ன சொல்லுது? நீ உன்னை வாழாக்காமல் தலையாக்குவே, கீழாக்காமல் மேலாக்குவே. ஏகப்பட்ட வசனம் இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கடவுள் சொல்லியிருக்காங்க. நான் உனக்கு பரிசுத்தாயை கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னாரா? பரிசுத்தாயை கொடைகளை கொடுப்பேன்னு சொன்னாரா? மோட்சத்துக்கு போகணும்னு சொன்னாரா? ஒரு சிஸ்டத்தை தான் பார்க்கணும். இதுவரைக்கும் நான் இப்ப யோசித்து பார்க்கவே இல்லை. யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது கடவுள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார்? என் கட்டளையெல்லாம் கடைபிடித்தா பரிசுத்தாய் வல்லமை உனக்கு கொடுப்பேன் எங்கேயும் சொல்லு. ஆவியானவரை உனக்கு நிரந்தரமா கொடுப்பேன் எங்கேயும் சொல்லல. உன்னை பரலோகத்துக்கு நான் கூட்டு போவேன் எங்கேயும் சொல்லு. புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இந்த உலகப்பூர்வமான ஆசீர்வாதம். கிளியர்? அப்ப உங்களுக்கு வித்தியாசம் புரியணும். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இப்ப புதிய உடன்படிக்கை படிக்கணும். புதிய உடன்படிக்கையில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? கிறிஸ்துவன் ஆகிறது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இயேசு கிறிஸ்துவை நம்பு. கட்டளை கடைபிடின்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை நம்பு. ரோமர் 10:9. இயேசு ஆண்டவர் என வாயால் அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என்று உள்ளூர் நம்பினால் மீட்பு பெறுவாய்.
ஆனால் வாயார அறிக்கை செய்யும் பொழுது உள்ளூர நம்பும் பொழுது கடவுளுக்கு ஏற்புடையவராக நீ மாற்றப்படுவாய். ஆனால் வாயார அறிக்கை செய்யும் பொழுது மீட்பு. ரெண்டு வித்தியாசம் என்ன? இந்த 5 ரூபா விட்டுருந்துச்சு. ஒண்ணு என்ன சொல்றாரு? இயேசுவே ஆண்டவர் என்ற வாயார அறிக்கை செய்து இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என்று உள்ளூர நம்பினா உள்ள நாம் முழுக்க முழுக்க நம்புறேன். ஆண்டவர் எனக்காக உயிரை கொடுத்தார், எனக்காக எழுந்தார், என் பாவத்தெல்லாம் போக்கிட்டார் நம்பும் பொழுது கடவுள் ஒண்ணு பிடிக்கும். ஏற்புடையவரை நீ இருக்கிற கடவுள் சன்னிதானத்துக்கு பொழுது தகுதி பெற்றிருக்கிறேன். ஆனால் ரட்சிப்பு வரல, விடுதலை வரல. எப்ப ரட்சிப்பு வருது? எப்பொழுது நீ வாயார இதை அறிக்கை செய்கிறாயோ அப்பதான் உனக்கு மீட்பு வருகிறது. அதனாலதான் வாயத்தை வந்து சொல்ல சொல்லுது. விசுவாச பிரமாணத்தை மனசுக்குள்ள சொன்னா புரோஜனம். வாயத்தை வந்து அறிக்கை செய்யணும். இறை வார்த்தையை மனசுல வச்சுட்டு இருந்தா ஓகே, நீ மனசுல வச்சுட்டு நல்லது. நம்ம அறிக்கை பண்ணும் பொழுதுதான் விடுதலை. அறிக்கை செய்யும் பொழுதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பதற்கு ஆங்கிலத்தில் சால்வேஷன் சொல்லுவோம். சால்வேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரம் கிடையாது, நோய் நொடியிலிருந்து விடுதலை, தரத்திலிருந்து விடுதலை, மன பாரத்திலிருந்து விடுதலை, சாத்தான் கொண்டு வந்த அனைத்திலிருந்தும் விடுதலை. நம்மளுக்கு சால்வேஷன் என்ன, ரட்சிப்பு என்ன நினைச்சுக்கிறோம்? பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தது மாத்திரம் நினைக்கிறோம். ஜீசஸ் அதுக்கு மாத்திரம் வரல. 1 யோவான் 3:8. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது இறைவான். தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே ஜீசஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம் என்ன? அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். மெயினா வந்தது பரலோக ராஜ்யத்தை நிறுவுவது. அது ஒன்று அழகையின் செயல்களை தொலைப்பதற்கு. அதுக்கு கீழே என்ன வருது? ரட்சிப்பு வருது. பாவத்திலிருந்து ரட்சிப்பு, உடல் நல குறைவிலிருந்து ரட்சிப்பு, தரித்திரத்திலிருந்து விடுதலை, எல்லா சாத்தானின் செயல்களிலிருந்தும் விடுதலை கொடுப்பதற்காக வந்து. அப்ப ரட்சிப்புனா வெறும் பாவத்திலிருந்து மாத்திரம் கிடையாது. சாத்தான் உலகத்துல என்னென்னலாம் கொண்டு வந்தானோ, என்னென்னலாம் கொண்டு வந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? பரலோகத்துல என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அவங்க கொண்டு வரும். கரெக்டா? பரலோகத்துல நோய் இருக்கா? பரலோகத்துல நோய் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்திலையும் நோய் இருக்கக்கூடாது. நீங்க பரலோக ராஜ்யம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? யோசி, 3 நாள் கழிச்சு யோசிக்கணும். பரலோக ராஜ்யம் எங்க இருக்குது? 2ஆம் வகையில வருமா? ஏற்கனவே உள்ள வந்துச்சா? ராஜா எங்க இருக்காரோ அங்கதான் ராஜா. ராஜா எங்க இருக்காரு? இருக்கா இல்லையா? அங்கேயும் இருக்கிறாரு. ஆனா நம்ம எல்லோருக்குள்ளாகவும் அவர் இருக்கிறார். பரலோக ராஜ்யம் உள்ள இருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கக்கூடிய இல்லாதது எதுவும் வரக்கூடாது. பரலோகத்துல நோய் கிடையாது, இங்கே நோய் வரக்கூடாது. பரலோகத்துல பாவம் கிடையாது, இங்கேயும் வரக்கூடாது. வந்தது இருக்குதுன்றது பிரச்சனை, வரக்கூடாது. ஓகேங்களா? இருக்குதுன்னா நம்முடைய மிஸ்டேக் தான். கரெக்ட். நிறைய பேர் ஆண்டவர் தான் நோயை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் எனக்கு ஆக்சிடென்ட் பண்ணாரு, எல்லாம் போய் சாத்தான் சொல்லி கொடுத்த போய் நம்பிட்டு போய். புரியுதுங்களா? பரலோகத்தில் இல்லாதது எதுவும் பரலோக ராஜ்யை சேர்ந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நோய் ஜீசஸ் வந்துதான். மாதா எங்க நோயாளிகள் கிடந்தான்னு இருக்காங்க, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க, திருச்சியில் சொல்லி கொடுத்துருவோம், ஒன்றும் கிடையாது. கரெக்டா? அதே போல கடன் பிரச்சனையில யாரும் கிடையாது. பரலோகத்துல கடன் பிரச்சனை கிடையாது, பரலோகத்துல கவலை கிடையாது, பரலோகத்துல பயம் கிடையாது. இது எல்லாம் எந்த ராஜ்யத்தினுடைய செயல்கள்? இருளின் ஆட்சியில் உள்ள செயல்பாடு. ஒளியின் ஆட்சியில் பாவம் கிடையாது, கவலை கிடையாது, பயம் கிடையாது, நோய் நொடி கிடையாது. நமக்குள்ள இதெல்லாம் இருந்ததுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வீட்டுல கதவை திறந்து வச்சிருக்கோம். மேபி மெயின் டோர் நீங்க பூட்டி வச்சிருக்கலாம், பின்னால ஜன்னலை திறந்து விட்டுருக்கீங்க, தேவையில்லாதவன் உள்ள வந்துருக்கும். புதிய ஏற்பாட்டுல ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது, இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் நம்ம முதல்ல எது வருது? நம்பிக்கை வருது, செயல் வரல. நல்லா ஞாபகம். நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா கடவுளுடைய பிள்ளை ஆகும் சொல்லல. பைபிள் போட்டிருக்காங்க, புதிய ஏற்பாட்டை நீ பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிறிஸ்தவன் ஆக முடியும். உன்னையுடைய பிள்ளையாய் நான் ஏற்றுக்கொள்வேன் நான் சொல்லவே. ஆனா பழைய ஏற்பாடு என்ன சொல்றாரு?
நான் கொடுத்த கட்டளை நீ கடைபிடித்தீன்னா உனக்கு ஆசீர்வாதம். நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லல, மக்கள். ரெண்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா? மக்கள் தான் புது காமன் மக்கள். என்னுடைய மகன் மகள் பழைய ஏற்பாடு சொல்லுது. புதிய ஏற்பாடு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்று அறிக்கையிடும் பொழுது நீ முதல்ல மீட்பு பெற. ஓகேங்களா? ரட்சிப்புக்குள்ள வர. ஓகே, அவர் நம்பிக்கை முதல்ல வருது. இரண்டாவது யோவான் 1:12. யோவான் 1:12. ஜான் சாப்டர் 1:12. அவர் நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை கொடுக்கிறார். ஆங்கிலத்துல வந்து he has given power to become children of God. ஓகேங்களா? இப்போ பீப்புள் சொல்றதுக்கும் சில்ட்ரன் சொல்றதுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இல்லையா? மக்கள்னா பொது மக்கள். ஓகே, ஒரு குரூப் ஆஃப் மக்கள் சொல்றாரு. இங்க பிள்ளைன்னு சொல்லும்போது நீ என்னுடைய மகளாகவும் மகனாகவும் இருக்கிறாய். பழைய ஏற்பாட்டுல அப்படி ஒரு வாக்குறுதியே கிடையாது. புதிய ஏற்பாடு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை நம்பினா என்னுடைய மகனாகவும் மகளாகவும் தெரிந்து கொள்ளப்படுகிறார். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? முக்கியமா ஆர்டர் மாறி போச்சுங்க. இது வரைக்கும் கட்டளை கடைபிடிக்க சொன்னாரா? கட்டளை நான் கடைபிடிக்க வேண்டாம்னு சொல்லுவேன். இது வரைக்கும் சொல்லல. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவை நம்பினா நீ ரட்சிப்புக்குள்ளவர ஆட்டோமேட்டிக்கா நீ என்னுடைய மகனாகவோ மகளாகவோ மாற்றப்படுகிறாய். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மூணாவது பாருங்க, அனைத்து ஆசீர்வாதத்துக்கும் நீ சொந்தக்காரன், உரிமையாளன்னு சொல்றாரு. உரிமை இருக்கிறவங்க நீ சண்டை போட்டு வாங்கணும். சொத்துல மட்டும் ஒரு அரை கம்மியா கொடுத்தா என்னென்ன கூச்சல் போகணும் இல்லையா? நிலத்தகராறு அண்ணன் தம்பி அடிச்சுட்டு எங்க போறாங்க? போட்டு பரவசம் அங்கேயே மண்டே போடுறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. உங்க வீட்டுல எதுவுமே சொத்து சண்டையே வந்தது கிடையாது. எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஒரு 2 அடி உள்ள வச்சு கட்டி பாக்கட்டுமே, அப்புறம் தெரியும் யாரு இல்லையா? பேச்சுல சொன்னவங்க என்ன சொல்றோம்? நீ கட்டி பாடுறா, அப்புறம் யாருன்னு காமிக்க சொல்லுமா சொல்லலையா? நமக்கு நிலத்துல ஒரு 2 அடி வச்சா நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சாத்தா உள்ள வந்து அங்க விளாண்டுட்டு போறான் வீட்டுக்குள்ள, அது தெரியல. நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல எல்லா ஆசீர்வாதம் எபேசியர் 1:3 பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்து வழியாய் உங்கள் மேல் புரியப்பட்டிருக்கிறது. எல்லாம் 9 கொடைகள் கிடையாது, மில்லியன்ஸ் ஆஃப் கொடைகள் உள்ளதான் இருக்கு. கரெக்டா? நிறைய பேர் பார்க்கணும், ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் தெரியாம போச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற பரலோக ராஜ்யம் ஒரு விலை உயர்ந்த முத்துக்கு ஒப்பானது. அதை ஒரு கண்டுபிடிச்சவங்க வெளியில கூட சொல்லாம போயிட்டு என்ன பண்ணலாம்? நிலத்தை எடுத்து போயிட்டு முத்தை வாங்கலாம். நீங்க இப்ப ஒரு அதிசயமான காரியங்களை பைபிள பார்க்கும்போது என்ன பண்ணணும்? அந்த அளவுக்கு வெளியில சொல்லாமலாம் இருக்காதீங்க. நிலத்தை வாங்கிட்டு போய் சொல்லணும். வாங்கிறதுக்கு முன்னால சொல்லாது. பிரைஸ் எல்லாம் முத்தை வாங்கின பிறகு என்ன பண்ணணும்? சூப்பர், ஒரு முத்து கிடைச்சதுனால சொல்லணும். நீங்க மக்கள் ஒருத்தர் பேசும்போது நான் அப்படி படிச்சேன், ஒரு வார்த்தை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்களா? எப்போ அப்படி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ கடவுளுடைய பிள்ளைங்களா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அப்போ ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதம், பழைய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் உண்டு. அதே போல அபிரகாமுடைய ஆசீர்வாதமும் உண்டு. அப்படின்னு பழைய உடன்படிக்கையில் கூறப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. சூப்பரா இருக்கா? நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்களா இருந்தா ஒன்லி பரலோகம் தான் போனா, அது வரைக்கும் நாங்க அடி வாங்கிட்டு அழுதுட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பைபிள் அப்படி சொல்லல. தவறான ஒரு கருத்து. நானும் ஒரு காலத்துல அப்படி இருந்தா நிறைய பணத்தை வேஸ்ட். முதல்ல வேலை போச்சு, நிறைய வேலை போனதுக்கு நன்றி அப்பா. கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் ஒரு பிசினஸ் பண்ணேன், பிசினஸ் எல்லாம் லாஸ். ஒரு லேண்டை விட்டேன், எல்லாம் போச்சு. பிசினஸ் லாஸ் ஆனதுக்கு நன்றி ஆண்டவரே, லேண்டை விட்டதுக்கு நன்றி ஆண்டவரே. என் மனசுல என்ன இருக்குது தெரியுமா? கடவுளை நெருக்கலாம் துன்பம் நிறைய வரும். கரெக்டா தப்பா? கரெக்டா?
பைபிள் எங்கேயாவது போட்டுருக்காங்க மாதிரி கடவுள் என்ன உங்களுக்கு திரும்ப வரும். ஆண்டவர் சாடிஸ்டா அன்பு செய்யற பிள்ளைங்க அடிக்கிறாங்க வரும். உங்களுக்கு அன்பு செய்யறவங்க யார் அடிப்பா சொல்லுங்க. உண்மையிலே சாடிஸ்ட் தான் சிஸ்டர், செகண்ட் சாடிஸ்ட் தான் அப்படி செய்வாங்க. ஒருத்தவங்க அன்பு செய்யும்போது போய் ஒருத்தன் அடிக்கிறாங்க துன்பப்படுறதுனா யாரும் செய்ய தெரியுமா? மனநிலை அப்படி செய்யும். தன்னை அன்பு செய்கிறவனை தன்னை நேசிக்கிறவனை ஒருத்தன் போய் அடிக்கிறான்னா அவனோட மென்டல் எப்படி நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் நெருங்கினா நம்மளுக்கு துன்பம் கொடுக்கும். பைபிள் அப்படி எங்கேயும் சொல்லுது. தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலுவை என்பது இந்த நீங்க சொல்ற சிலுவை கிடையாது. நான் முதலே சொன்னேன், பரலோக ராஜ்யத்துல நம்ம நோய், பாவம், கடன் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இது கடவுள் கொடுத்த சிலுவை அல்ல. இது தெரியாதனால நிறைய பிரச்சனை குறிப்பா நம்ம சபையில இருக்கு. பிற சபையில ஒரு சிலருக்கு தான் ஏற்றுக்கிறது இது சிலுவை கிடையாதான் புரிந்து மாட்டோம். நம் திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை எல்லாம் சிலுவை தான். கடல் பிரச்சனையே சிலுவை, நோய் சிலுவை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா சிலுவை. ஆமா, நான் 25 வருஷம் சிலுவை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்ன கடவுள் சிலுவையை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. கணவன் ஒரு ஆசீர்வாதம், மனைவி ஒரு ஆசீர்வாதம். ஆனா நம்மளுக்கு மைண்ட்ல என்ன இருக்குது? சிலுவை நினைச்சுன்னா அது சிலுவையா போகும். அதான் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சிலுவையாக நினைத்தோம் என்றால் சிலுவையாக இது உண்மை. இறைவார்த்தையின் அடிப்படையில் நீ என்ன விசுவாசிக்கிறியோ அது நடக்கும். கரெக்டா சொல்லு, கரெக்டா இல்லையா? அப்ப சிலுவைனா என்ன? துன்பம், நோய்கள் துன்பம் இல்லையா சிஸ்டர்? எல்லா துன்பமும் சிலுவை கிடையாது. நல்லா ஞாபகம், எல்லா துன்பமும் சிலுவை கிடையாது. சரி, மத்தேயு 5:11-12. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாரு? என் பொருட்னா யாரு பொருட்டு? இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு உங்களை குறித்து இல்லாதது பொருளாதது யாராவது சொன்னாங்கன்னா மகிழ்ந்து களி கூறுங்கன்னு சொல்றாரு. டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு ஒருத்தவங்க இல்லாதது பொருளாதது சொன்னான்னா மகிழ்ச்சி கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு உன தூக்கிட்டு போய் ஒருத்தன் ஜெயில போட்டானா சந்தோஷப்படு. அப்போ சில தூக்கிட்டு போய் என்ன பண்றாங்க? ஜெயில போடுறாங்க. திருத்துதர் பணி 4ஆம் அதிகாரத்துல கூட்டம் எழுதி வச்சுக்கணும். அப்ப பாருங்க. தேங்க்யூ. ஓகேங்களா? பேதர் என்ன பண்றாரு? ஆண்டவரின் பொருட்டு நாங்கள் துன்பம் உட்பட்டதை குறித்து பெரும் மகிழ்ச்சியோடு வந்தான். உங்களை கூட்டு போய் ஜெயில நீ பிரீச் பண்ணதாக அடிக்கிற அடிச்சா சந்தோஷமா அது சந்தோஷப்படும். அது சிலுவை. அதுக்கு சந்தோஷப்படி. ஏன்னா பரலோகத்துல அதுக்கு கைமாறு மிகுதியாக இருக்கும். மாமியார் மருமகளை திட்டினாங்க, இது சிலுவையா? இதுவும் சிலுவை. ஏன் தெரியுமா? கடவுள் தீமையை நன்மையா மாற்ற சொல்றாரு. கடவுளுக்காக பொறுத்துக்க சொல்றாரு. அதனால பொறுத்துக்கிட்டீங்கன்னா அது சிலுவை. இல்லாம வேற வழி இல்லாம பொறுத்துக்கிட்டீங்கன்னா அது சிலுவை கிடையாது. வித்தியாசம் புரியுதா? வேற வழி இல்ல, இந்த ஆளை கட்டி தொலைச்சிட்டோம் அதனால நான் பொறுத்துக்கிறேன்னா அது சிலுவை கிடையாது. என் ஆண்டவர் பகைவனையும் அன்பு செய்ய சொல்லியிருக்கார், அதனால என் மாமியாரோட அன்பு செய்யறேன்னு சொல்லும்போது அது சிலுவையாக மாறுகிறது. இல்லைன்னா என்ன வந்து ஆகுது? நுகமாக மாறுகிறது. நல்லா ஞாபகம். சிலுவை வேறு, நுகம் வேறு. என்னடா இன்னொரு டாபிக் இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சாலும் நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எல்லாம் சிலுவை கிடையாது. சிலுவை வேறு, நுகம் வேறு. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆவது இறைவான். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 10:27. அந்நாளில் நீங்கள் பொறுமை அடைவீர்கள், உங்கள் தோள் மேல் அவன் வைத்த நுகத்தடி முடிக்கப்படும். ஓகே, யார் கொடுத்த நுகத்தடி? சாத்தான் கொடுத்த நுகத்தடி அந்நாளில் முடிக்கப்படும். புரியுதுங்களா? நுகம்ன்றது என்னது? நல்லா ஞாபகம். 2 நுகம் இருக்குது. மறுபடியும் 2 நுகம் இருக்குது. ஒன்று சாத்தான் கொடுக்கிற நுகம், இன்னொன்னு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற நுகம். சாத்தான் கொடுக்கிற நுகம் என்னது? நான் முதல்ல சொன்னேன், நோய், நொடி, பிரச்சனை, சண்டை, பாவம், இல்லையா? இது என்னெல்லாம் மனதை கஷ்டப்படுத்துகிறதோ, உடலை வேதனைப்படுத்துகிறதோ
வாரத்தை கொடுக்குதோ இதெல்லாம் சாத்தான் கொடுக்குற நுகம். நிறைய பேர் சாத்தான் கொடுக்குற நுகத்தை சுமந்துட்டு போயிட்டு என்ன சொல்றாங்க? சிலுவையை சுமந்துட்டு போறேன்னு சொல்றாங்க. கல்வாரி சிலுவை, கல்வாரி மலையில 3 பேர் எல்லா சிலுவையும் ஓடலாம். புரியுதா? நம்ம திருடன் சுமந்துட்டு போற சிலுவை சுமந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துதான் நான் சிலுவையை சுமந்துட்டு போறேன். அது கடவுள் கொடுத்த சிலுவை கிடையாது. இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவை சுமந்துப்பான்? அவர் செஞ்ச பாவத்தை சிலுவை செஞ்சிருப்பான். மற்றவருடைய பாவத்துக்காக, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக சிலுவை சுமந்துருப்பார். அதுதான் உண்மையான சிலுவை. நம்ம செஞ்ச பாவத்துக்கு சிலுவை சுமந்துட்டு போறோம்னா அதுக்கு பேர் சிலுவை கிடையாது. அதுக்கு பேரு சாத்தான் வைத்த நுகம். It's a yoke given by the devil. நம்ம சாத்தான் கொடுத்த நுகத்தை சுமந்துட்டு போய் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஆண்டவர் கொடுத்த சிலுவை. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் மக்கள் அறியாமையினால் அழிந்து போகிறார். போய் சொல்லுங்கடா, உண்மையை சொல்லுங்க. நீங்களும் அதை சிலுவை சிலுவை சொல்லிட்டே இருக்கிறீங்க, தப்புன்னு சொல்லி சொல்லுங்க. அது சாத்தான் உங்கள் முதுகுல வச்ச நுகத்தடி. இந்த நுகத்தடி இறக்க வைக்கிறது ஆண்டவர் சொல்றாரு. சுமை சுமந்து சோர்ந்து போரே என்னுடைய வாரங்கள், அந்த சுமையை நானே முடிச்சு போடுறேன். நான் வேற ஒரு முகத்தை உனக்கு கொடுக்குறேன். அந்த சுமந்துட்டு போ, உனக்கு ஈஸியா இருக்கும். அப்ப ஜீசஸ் என்ன முகத்தை கொடுக்குறாரு? சாத்தான் நோய் நோய் இதெல்லாம் கொடுத்தான், அது ஒரு நுகம். இயேசு கிறிஸ்து என்ன நுகத்தை கொடுக்குறாரு? மத்தேயு 18:11, மத்தேயு 18:28 படிக்கிறோம். நானே படிச்சேன். சுமை சுமந்து சோர்ந்து போரே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிக்கிறேன். நான் கனிவும் மனத்தாட்சியும் உள்ளவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் சொல்லி முகம் வெகுவாக, எது உங்களை அழுத்தாது. அப்ப எது முகம்? கனிவும் மனத்தாட்சியும் தான் முகம். புரியுதா? எவன் ஒருவன் கனிவோடும் மனத்தாட்சியோடும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறானோ அவனுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. அப்ப நமக்கு எல்லாம் சாத்தான் தொட முடியாதுன்றாரு. எவன் ஒரு தாழ்ச்சி இருக்கிறதோ அவன் சாத்தானுடைய நிக்க முடியாது. புரியுதுங்களா? எந்த ஒரு மனிதனிடம் கனிவும் மனத்தாழ்ச்சியும் இருக்குதோ அவன் மேல சாத்தான் தன் முகத்தை வைக்க முடியாது. அப்ப நம்ம மேல மேல 4-5 ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன இல்லை? தாழ்ச்சி. மாதா கிட்ட அது இருந்தது, சாத்தான் கிட்ட நெருங்க முடியும். எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு நானு பெரிய மாலை வாங்கி போட்டேன், ஒரு பிரோஜனமும் கிடையாது. அம்மா என்ன செஞ்சாலும் அதை செய்யும். அன்னை மரியாள் தாழ்ச்சியில் இருந்ததுனால சாத்தானால நெருங்க முடியும். ஒன்று 13 எடுக்கணும். எல்லாம் தெரிஞ்ச விஷயம். 13 கடைசி வார்த்தை என்ன சொல்றது? எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு. இது 3 அன்பே சிறந்தது. நம்ம திருச்சபையுடைய படிப்பினை பார்த்தீங்கன்னா இது 3 தியாலஜிக்கல் விர்ச்சுஸ் சொல்லுவாங்க, புண்ணியங்கள். இந்த புண்ணியங்கள் யாருக்கு தாழ்ச்சி இருக்கோ அவங்களுக்கு ஆண்டவர் ஃப்ரீயா கொடுப்பான்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் கடவுள் கொடுக்குற கொடை. அன்பு, விசுவாசம், எதிர்நோக்கு. ஆனா இது யார்கிட்ட போகுமா? தாழ்ச்சி இருக்கிறது மட்டும்தான் போகும். இப்ப எது ரொம்ப முக்கியம்? புரியுதா? ஒரு மனிதனால் தன்னை முழுவதுமாக எப்பொழுதும் தாழ்த்த முடிஞ்சா சாத்தான் பக்கத்திலே வர முடியும். ஏன்னா ஒன்று எடுக்கும் போது நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. சொல்லணும்னா உங்களுக்கு அதனுடைய டெப்த் புரியாது. நிறைய பேர் சில்வர்னா என்னன்னு தெரியல. அதை சொல்லும்போது நம்ம நுகத்தை சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்புறம் நுகம்னா என்னன்னு சொல்லணும். அப்புறம் சாத்தானுடைய நுகம் என்ன, ஜீசஸுடைய நுகம் என்னன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்போ அது ஜீசஸுடைய நுகம் கனிவு மனத்தாழ்ச்சின்னு சொல்லும்போது அப்புறம் கனிவுனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. மனத்தாழ்ச்சி இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம காலையில தான் அவங்க வீட்டுக்கு போய் சேருவோம். அதனால இந்த டாபிக் இதோட நிறுத்திக்கிறேன். நமக்கு முக்கியமா தேவைப்படுகிறது நோய்கள் சிலுவை கிடையாது. குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வர்றது சிலுவை கிடையாது. கணவனோ மனைவியோ சிலுவை கிடையாது. கடன் பிரச்சனை சிலுவை கிடையாது. கடவுள் கொடுக்கிற சிலுவை அது சாத்தான் வைக்கிற நோகம். ஜீசஸ் முக்கிய போனா மூச்சு விட முடியாத தலைவர் மாதிரி ஏதாவது கொடுப்பாரு. நீ யாராவது காட்சி வந்து எனக்கு ஆவியான மூச்சு குடிச்சுன்னா என்ன அர்த்தம்? அது பரிசுத்தங்கள் கிடையாது.
கடவுள் நம்ம கடவுளுடைய பிரசனம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? கடவுள் கொடுக்கிற உணவு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் கடவுள் அருளும் செல்வம் பரிசு இல்லையா? குழந்தைங்க கணவன் மட்டும் பரிசு கிடையாது, எல்லா அம்மாக்களும் ஒத்துக்கலாம். குழந்தை பரிசுன்னா எஸ் கொடுங்க, கணவன் செல்வியான ஒருத்தரை எஸ் சொல்லும்போது நோ சொல்ல என்ன ஓரம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு கடவுள் கொடுத்ததுதான். புதிதாக கம்பத்தை கணவன் மேரேஜ் ஆகிட்டு அவங்க கேட்டு மனைவி சிலுவையா ஆசீர்வாதம் பக்கத்துல போய் அது 3 மாசம் இப்பதான் தரேன். சரி 30 வருஷம் ஆனாலும் ஆசீர்வாதமா தெரியும் கிறிஸ்தவ புரியுதுங்களா? 30 வருடம் ஆனாலும் மனைவி ஆசீர்வாதமாக கணவனுக்கு தெரிய வேண்டும். அதான் உண்மை. கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. நல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த கடன் பிரச்சனை, நோய், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் சிலுவை, கடவுள் கொடுத்த சிலுவை கிடைக்கும். சாத்தான் வைத்த நுகம் ஆண்டு இதைதான் இறக்கி வைக்க சொல்றார். இந்த நுகத்தை இறக்கி வச்சிருவான், அவனுக்கு ஆறுதல் தருகிறது. சும்மா வெறும் பாவம் மாத்திரம் கிடையாது, பாவத்தினால் வந்து எல்லா காரியங்களும் அந்த சேர்த்து சாத்தான் வரும்போது ஒரு பேக்கேஜோட வரும். சாத்தான் தனியா வந்து கிடையாது, ஒரு பேக்கேஜோட வரும். ஃபேமிலி பேக்கேஜோட. என்ன பேக்கேஜ்? 1 எடுத்தா 10 ஃப்ரீ. ஒரு பாவம் பண்ணா நான் நோயை கொண்டு வருவேன், குடும்பத்துல சண்டையை கொண்டு வருவேன், வறுமையை கொண்டு வருவேன், வேலை இல்லாமையை கொண்டு வருவேன், திருமண தடையை கொண்டு வருவேன். இதெல்லாம் பேக்கேஜ். வேணா வாங்கிக்கணும், ஃப்ரீ. 1 வாங்கினா 10 ஃப்ரீ. ஆஃபர் நல்லா இருக்கா இல்லையா? நிறைய பேர் நல்லா இருக்கும் வாங்குறதுனால தான் பிரச்சனையே வருது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் பரலோகத்துக்கு நினைச்சு சொன்னீங்க? வெரி குட். பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது உங்க திங்கிங் எங்க போகணும்னு சொன்னேன்? பிதாவுடைய சன்னிதானத்துக்கு போகணும். சும்மா பேச்சு அதை நினைக்காம சொன்னீங்கன்னா தேவ தூஷணம். அதான் 2வது கட்டளை என்ன? 10 கட்டளை. ஆண்டவருடைய திருநாமத்தை வீணாக சொல்லாதிருப்பாயாக. கரெக்டா? பிரைஸ் தி லார்ட் சும்மா கை கொடுத்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனீங்கன்னா அது பாவம். இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் பிரைஸ் தி லார்ட் சொல்லி மைண்ட் எங்க போனோம்? நேரா பிதாவுடைய சன்னிதானம். அப்படி சொல்லி பாருங்க, அது எஃபெக்ட் என்னன்னு தெரியும். பிரைஸ் தி லார்ட். வெரி குட், வெரி குட். ஓகே, அப்போ அனைத்து ஆசீர்வாதமும் கடவுள் கொடுக்கிறார். சிலுவையை கடவுள் நமக்கு, எது சிலுவை? கடவுளை அறிவிப்பதனால், நற்செய்தியை நம்ம அறிவிப்பதனால், கிறிஸ்தவன் என்று சொல்லலாம் நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது சிலுவை. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், ஒரு 50 பேர் இருக்காங்க, 40 பேர் இந்துக்கள், நம்ம ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறோம், அதனால நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். ஏன்னா அது சிலுவை. இது உண்மையான சிலுவை. நீங்க போய் நற்செய்தி அறிவிக்கிறீங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு பிரச்சனை பண்றாங்க, அது சிலுவை. மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். நம்ம இதெல்லாம் செய்யல, கரெக்டா? மற்றதெல்லாம் செய்யணும்னு சொல்றோம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் கொடுக்கிற சிலுவை, கடவுள் சொல்கிற சிலுவை என்பது, பவுல் சொல்றார், உங்களுக்கு துன்பம் வரும் என்று நான் முதலே கூறியிருந்தேன், இப்பொழுது வந்து விட்டது. அது எது சொல்ற? ட்ரிபுலேஷன் சொல்றார். கிறிஸ்தவன் என்று சொன்னதால நீங்க அடி வாங்குறீங்க. இப்போ இது வரணும் அவனுக்கு முதலே சொல்லியிருந்தா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். நம்ம என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, எல்லா மதமும் ஈக்குவல்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை கொடுங்க, சண்டையே வந்துடக்கூடாது. யாரும் ஜெபம் பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துல சண்டை வந்ததோ, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் போது கிறிஸ்தவங்களால அடக்குமுறை வந்ததோ, அங்கெல்லாம் திருச்சபை வளர்ந்தது. இந்த சமரசன்றது ஆண்டவர் என்ன சொல்றாரு? சமாதானத்தை கொண்டு வரவில்லை, வாழையை கொண்டு வந்தேன். பயத்துல ஒழுங்கா புரிஞ்சு, சண்டை போடுறது பயணிங்கன்னா கிறிஸ்தவம் இருக்க முடியாது, வீடு கொடுத்தது பயணிங்கன்னா உண்மையான கிறிஸ்தவம் இருக்க முடியாது. அதனாலதான் நம்ம வெளியில போய் பிரீச் பண்ண மாட்டோம், வீட்டுக்குள்ளேயே பிரீச் பண்ணுவோம். அந்த காலத்துல பேரும் பவுலும் வீட்டுக்குள்ள உட்காந்து பிரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுதா? நம்ம பயந்தா பண்ணீங்க உண்மையிலே. நான் சொல்ல ஜீசஸ் உட்பட எங்களை கடிந்து கொண்டோம். நாங்க துபாயில ஒரு முறை ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் போனோம். ஒரு சகோதரர் மூலமாக ஒரு 5 பேர் போனோம். எதுக்குன்னா பயம், தனியா போகும். 5 பேரை கூட விட்டு ஒரு பயந்து ஒரு சில ஆளுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட ஜாப் பண்ணிட்டு வெளியில வாங்க. அப்பா
இந்த ஊர்ல ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டோம். அப்போ ஒரு சகோதரருக்கான ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். எல்லாம் பயந்தா முடிக்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன ஒரு நல்ல காரியத்தான செஞ்சுட்டு வந்திருக்கோம். ஆதி திருச்சபையில என் மக்கள்லாம் உயிரை கொடுக்கறதுக்கு போட்டி போட்டு நான் போய் சாக போறேன் ஆனதுக்காக நான் முதல்ல போற போய் செத்தாங்க. நீங்க என்னன்னா ஒரு மக்கள்கிட்ட போய் ஜெபிக்கிறதுக்கு இந்த மாதிரி பயந்து சாவடிக்கு. இதுக்கு ஒரு பேர் ஒண்ணு வைக்கிறீங்க. என்ன பேர் தெரியுமா? ஞானத்தோட நடந்து தொடர்மா இல்லையா? இதுக்கு பேரு உலக ஞானம், கடவுளுடைய ஞானம் கிடையாது. பயந்து பயந்து சாகிறது உலக ஞானம். நம்ம செய்யறது எவ்வளவு போலித்தனமா இருக்கு தெரியுமா? ஜீசஸ் சுத்தமா பிடிக்கல இப்படி பயந்து சாகிறது. நானால எப்படி ஜெயிக்கும் தெரியுமா? மோடி இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண நான் ஊர்ல சண்டை சச்சரவு வாக்கு 4 பேர் செத்தா என்ன ஆகும்? எவன் உண்மையான கிறிஸ்தவனா அவன் இருப்பான், போலி கிறிஸ்தவன் ஓடிப்போம். வேத கலவனை வரும் பொழுது உண்மையான கிறிஸ்தவன் கடவுள் இருப்போம். ஆண்டவருக்கு அது போதும். சரி, ஆண்டவர் பன்னிக்குட்டி தேவையில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். ஆண்டவருக்கு பன்னிக்குட்டி வேணாம், சிங்கக்குட்டி தான் வேணும். ஏன்னா அவரு யூதாவின் சிங்கம். பன்னி கூட்டம் கூட்டமா வரும், சிங்கம் நான் சொல்றேன். உண்மையும் சொல்றேன், ஜீசஸ் விரும்புவது குவாலிட்டி, நாட் குவான்டிட்டி. நீங்க பைபிள் முழுக்க படிச்சு போறோம். ஜீசஸ் என்ன ஆகும்? ஒரு 10,000 பேர் டிசைபிள் கொண்டு வந்தாராம். எப்ப கூட்டம் கம்மியா இருக்கு, நிறைய கூட்டம் சொன்னாராம். 12 போகும். முதல்ல அதுக்கு அடுத்தது ஒரு 72 வச்சிருந்தாரு. அதுல பாதி விட்டுட்டு போச்சு ஒரு முறை. எப்போ நற்கரணையை பற்றி ஆண்டவர் பேசும்போது இது ரொம்ப கடினமாக இருக்குது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு போனாங்க. ஆண்டவர் ஏப்பா போறீங்கன்னு கேட்கவே இல்லை. இருந்தவங்களை பதில் சொன்னாரு, நீங்களும் போறீங்களா? என்ன அர்த்தம்? போதும் போயிடு. நான் இந்த பிரீச்சிங்க மாத்த போறது எங்க அப்பா இப்பதான் சொல்ல சொல்லியிருக்காரு. அவர் ஜீசஸ் குவாலிட்டியை பார்த்தாரா குவான்டிட்டியை பார்த்தாரா? 12 ஒழுங்கா இருந்தா போதும். அது ஒண்ணு சொட்டையா இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்ட். ஓகே. என்கிட்ட வந்து 10 கோடி ரூபாய் இருக்குது. இன்னொரு அம்மா கிட்ட 10 ரூபாய் இருக்கு. யாரால அதிகமா கொடுக்க முடியும்? 10 கோடி ரூபாய் இருக்கிறவங்க அதிகமா கொடுக்க முடியும். எத்தனை பேர் சொல்லு? எல்லாம் யோசிக்கலாம். எதை சொன்னாலும் மாத்தி மாத்தி சொல்றாரு. ரொம்பவே வேண்டாம், நம்ம பேசாம கையை தூக்காம இருக்கலாம். 10 கோடி இருக்கிறவங்க அதிகமா கொடுக்க முடியும். கரெக்ட் தானே? ஆமா. இப்போ 10 கோடி ரூபாய் வச்சிருக்காரு, 10 லட்சம் கொடுக்குறாரு. எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தாரு? 10 கோடியில 10 லட்சம், 1%. ஓகே. இப்ப நம்ம 10 ரூபாய் வச்சிருக்கவங்க 2 ரூபாய் கொடுக்குறாங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 20%. கரெக்டா? எது ஈஸி? 2 ரூபாய் கொடுக்குறது ஈஸியா, 10 லட்சம் கொடுக்குறது ஈஸியா? இப்ப சொல்லுங்க, ஏழை அதிகமா கொடுக்க முடியுமா, பணக்கார அதிகமா கொடுக்க முடியும்? இதுதான் பரலோகத்திலே கணக்கு. இப்படிதான் உண்மையா? நிறைய பேர் என்ன நினைக்கிறது, நான் படிச்சு நல்லா சம்பாதிச்சேன்னா நான் கையில நிறைய சம்பாதிச்சோம், ஆண்டவருக்கு நிறைய போடும். ஒரு நாள் கை நிறைய சம்பாதிக்க போகுது. இருக்கிறத கொடுத்தீங்கன்னா கை நிறைய கிடையாது. ஆண்டவர் அந்த 2 நாணயம் போட்டு பெண்ணை பார்த்து என்ன சொன்னாரு? நீங்க போட்டது எல்லாத்த விட இவங்க தான் ஜாஸ்தியா போகுது. ஏன்? 100% கொடுத்துட்டாங்க. பில் கேட்ஸ் என்ற ஒரு மனிதரை உங்களுக்கு தெரியும். உலகத்தின் ஒரு நம்பர் 1 பிசினஸ் மேன், உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் இருந்தவர். அவர் ஒரு சொத்துல பாதி ஏற்கனவே ஏழைங்களுக்கு கொடுத்துட்டார். ஓகேங்களா? அவர் ஒரு இதுல சொல்றாரு, என் வாழ்க்கையில அவர் எதை பார்த்து மனம் மாறினாருன்னா, இந்த கம்பெனி மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுனால ஒரு நாள் ஒரு ஏர்போர்ட்ல இருக்கும் பொழுது ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கணும்னு ஆசை. போய் நியூஸ் பேப்பர் கடைக்கு போறாரு. வாங்கிட்டு பாக்கெட்ல பார்த்தா $1 இல்லை. அப்ப அந்த பையன் சொல்றான், சரி சரி வச்சுக்கோ, தர வேணாம். அப்புறம் ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் ஒரு அதே இடத்துல வரும்போது பேப்பர் வாங்க போற, மறுபடியும் கையில $1 இல்லை. இவருக்கு ரொம்ப சங்கடம் மறந்துருந்தா அவன் வச்சுக்கோன்னு கொடுக்குறான். அப்புறம் ஒரு பெரிய தொழில் அதிபரா வந்து பெரிய பணக்கார கோடீஸ்வரர் ஆகிட்டார். கோடீஸ்வரர் மல்டி பில்லியனர் ஆகிட்டார். அப்ப இவருக்கு இந்த பையனை பற்றி ஞாபகம் வருது. இன்னைக்கு நம்ம இந்த பையன் ஒரு ஹெல்ப் பண்ணாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு உதவி செய்யணும். கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி கடைசி இந்த பையனை கண்டுபிடிச்சிடறாங்க. போயிட்டு என்ன வேலை சொன்னானே, எவ்வளவு வேணா அவங்க செய்யறாங்க. அந்த பையன் சொன்னான், நீ என்னத்தை பெருசா செஞ்சிட முடியும், நீ இருக்கிறது கொடுக்க போற, நான் இல்லாததுல கொடுப்பேன். என்ன சொன்னா, நீ இருக்கிறதுல கொடுக்க போற, நான் எனக்கு இல்லாததுல கொடுத்தேன். என்ன மாதிரி உன்னால கொடுக்க முடியாது. என்ன மாதிரி ஒரு தத்துவம் பாருங்க.
இயேசு கிறிஸ்து சொன்னது அழகா சொல்றது. இவருக்கு மூஞ்சில் அடிச்சுதான் இருக்கு. போய் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாரு, இவங்க சொன்னது கரெக்ட் தானே. அதற்கு பிறகுதான் அவர் தான தர்மம் பண்ண ஆரம்பிச்சார். அவருடைய சொத்துல கிட்டத்தட்ட 50% இப்போ கொடுத்துட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, அவன் கொடுத்த மாதிரினால கொடுக்க முடியும். Praise the Lord. அப்போ நம்ம மனசுல நிறைய வந்தா நம்ம நிறைய செய்யலாம், யாரும் பேசுறது இல்லை. அது நிறைய நேரம் பழியாட்டிருக்கீங்க இல்லையா? பைபிள்ல ஒரு நம்ம பேசணும், யாரு இந்த நறுமண தைலத்தை வித்து ஏழைகளுக்கு கொடுத்திருந்தா இத்தனை தினம் ஆயிடும். யார் பேசுறது பின்னால இருக்கு? கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம மனசுல இருக்கிற என்ன வந்ததுன்னா சாத்தான் பேசுறான், இத்தனை குழுக்கு வாங்கி நல்ல வசதியான பொருள் சொல்லலாம். பேசலாம். ஹல்லேலூயா. ஓகே, அப்ப சிலுவை என்பது வேறு, நுகம் என்பது வேறு. இப்போ அந்த கடைசி கட்டு. ஓகே, இப்ப பாருங்க, முதல்ல கடவுளை இயேசுவை நம்ப வேண்டும். இயேசுவை நம்பும் பொழுது நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம், மகனாக மகளாக மாறுகிறோம். அனைத்து ஆசீர்வாதத்துக்கும் நம்ம உரிமையாளராக மாறுறோம். இவ்வளவுதான் செஞ்சதுனால கேட்கிறேன், புரியுதா? உனக்கு ஒண்ணும் செய்யாம இருக்கும்போது நான் உனக்கு இவ்வளவும் செய்திருக்கிறேன், அதனால என்னை அன்பு செய். நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு சொத்து பத்து போதும், நீங்க வேண்டாம். இதுதான் நடக்குது. இவ்வளவு காரியத்தை செஞ்சு முடிச்சு அவர் என்ன கேட்கிறாரு? நீ ஒண்ணுமே செய்யாம என்னுடைய ஒரே மகனை உனக்காக தானமா கொடுத்தேன், அதனால என்ன அன்பு செய். அன்பு செஞ்சா என்ன பண்ணுவோம்? கட்டளை ஆடப்படி நடக்கு, புரியுதுங்களா? இப்ப கட்டளையை கடைபிடிக்கிறது எங்க வருது? ஆனா நம்ம எதுக்கு முயற்சி செய்யறோம்? இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே கட்டளையை கடைபிடிக்கணும்னு ஆசைப்படுறோம். கட்டளையை கடைபிடிக்கணும்னு ஆசைப்படும்போது நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போயிடும், பழைய உடன்படிக்கைக்கு போறோம். பழைய உடன்படிக்கை என்பது அடிமைத்தனத்தின் சிம்பல். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எபேசியர் 5வது அதிகாரம் அதாவது திருச்சட்ட நூலை வழியாக கடவுளை திருப்திப்படுத்த நினைச்சு கடவுளை உறவற்று போறீங்கன்னு சொல்லி ஒண்ணு நாளா ஒண்ணு கிடையாது. 5:3 நினைக்கிறேன். 5 நாளா? கலாத்தியர் 5வது அதிகாரம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது அதிகாரம். திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆக முடியும் என்று நினைக்கும் பொழுது நீங்கள் கடவுளோடு உறவற்று போய்விட்டீர்கள், அருளை இழந்து விட்டீர்கள். என்ன சொல்றது பைபிள்? நீ கட்டளையை கடைபிடிச்சு ஆண்டவருக்கு ஏற்றவனா மாறணும்னு நினைச்சேன்னா, நான் கனி கொடுக்கணும் கனி கொடுக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது நீ ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன்னா இயேசு கிறிஸ்து உனக்கும் உறவு கிடையாது. நீ அருளை இழந்து விட்டான். ஏன்? நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டோம், பழைய உடன்படிக்கைக்கு போறோம். புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்தா எல்லா ஆசீர்வாதம் எல்லாம் ஃப்ரீ. கடவுளுடைய கிருபை உன் மேல வருது. அந்த கிருபையினாலே என்னுடைய கட்டளை நீ கடைபிடிப்ப. என்னுடைய ரத்தத்தினால் நீ சுத்திகரிக்கப்பட்டதுனால் பிதாவினால் போய் நிக்கிறதுக்குள்ள தகுதியை நீ பெற்றிருக்கிறாய். உன்னுடைய சொந்த தகுதியில எங்க அப்பானால உன்னால வர முடியாது. அதான் புதிய ஏற்பாடு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா? இத்தனை வருஷம் என்ன பண்றோம்? பாவம் செஞ்சக்கூடாது, பாவம் செஞ்சக்கூடாது. எங்க இருக்கிறோம்? நம்ம பழைய ஏற்பாட்டுல இருக்கு, பழைய உடன்படிக்கையில இருக்கோம், புதிய உடன்படிக்கையில இருக்கோம். கிருபை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொழுது நீங்க கட்டளையை கடைபிடிக்கணும் போறீங்களோ கிருபையை இழந்து போகிறீர்கள். நான் பரிசுத்தமா வாழ்ந்து கடவுளுக்கு பிரியமுள்ள மகனாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் உனக்கு உறவு கிடையாது. நீ கிருபையை இழந்து போகணும். உங்க பரிசுத்தமா வாழக்கூடாதா? கடைசியில் என்ன சொல்றாரு? பரிசுத்தமா வாழணும். அதுக்கு எங்க இருந்து தொடங்கணும்? நம்பிக்கையிலிருந்து தொடங்கணும். நீங்க நம்பிக்கையிலிருந்து தொடங்கினீங்கன்னா
பரிசுத்தம் உங்களுக்கு கனியாக வந்து நிற்கும். எடுத்தோன்னு பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமாக முடிச்சு நினைக்கும் பொழுது கடவுளை நீ இழந்து போகிற, இயேசு கிறிஸ்துவை நீங்க இழந்து போறீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உறவு கிடையாது, நீங்கள் கடவுளின் அருளை இழந்து போகிறீர்கள். இதனாலதான் நிறைய கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள வர முடியல. ஏன்? கட்டளையை கடைபிடித்து கடவுளுக்கு பிரியமான மகனாக மகளாக வாழ நாம் முயற்சி செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது கடவுளுடைய கிருபையை இழந்து போவோம். கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பது மிக மிக அவசியம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுக்கு வழி என்னது? இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற நம்பிக்கை. அப்ப நீங்க கட்டளையை கடைபிடிக்கிறதுல போக்கஸ் பண்ணணுமா, இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற நம்பிக்கையில போக்கஸ் பண்ணணும்? நம்ம பாவத்துல இருக்கிறோம்னா இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற நம்பிக்கை சரியில்லை. புரியுதுங்களா? நம்பிக்கையை சரி பண்ணும்போது உங்க வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனையும் ஒன் பை ஒன்னா போயிட்டாரு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Okay. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆனா இது புதுசா இருக்கா இல்லையா? ஆனா புதுசு கிடையாது இதான் வரணும். ஏன்னா கிருபை கிருபை நம்ம சொல்றோம், கிருபைன்னு என்னன்னு தெரியும். புரியுதுங்களா? இந்த கிருபைக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்புற வரைக்கும் நம்ம நம்முடைய கிருபைக்குள்ளாக இருக்கிறோம். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்பலையோ அவருடைய கிருபை விட்டு வெளியில போறோம். கேட்ட உடனே என்ன சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து நம்புறேன். இயேசு கிறிஸ்து நம்புறீங்களா இல்லையா எனக்கு கண்டுபிடிக்கணும். எப்பொழுது நம்முடைய நிம்மதி போதும் ஜீசஸ் கூட இல்லை. எப்பொழுது பயத்துல இருக்கிறோமோ இயேசு கிறிஸ்துக்குள் நாம் இல்லை. எப்பொழுது கவலைப்படுகிறோமோ இயேசு கிறிஸ்து இல்லை. நாம் கிருபை இடம் போறோமா இல்லையா? அன்னை மரியாதை எங்கேயாவது பயந்த மாதிரி பயந்து இருக்கணும். அவங்கள பார்த்து சாத்தான் பயந்து இன்னொன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சாத்தானுக்கு ஜீசஸை விட அன்னை மரியாதை பயம் ஜாஸ்தி. ஏன்? பைபிள் இல்லாத கதைலாம் சொல்லக்கூடாது, பைபிள் வந்து சொல்லணும். அன்னை மரியாதை குறித்து லூசிபருக்கு பயம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூட லூசிபருக்கு பயம் கிடையாது. எதனால அன்னை மரியாதை குறித்து லூசிபருக்கு அவ்வளவு பெரிய பயம்? தொடர்ந்து 3:15 என்ன போட்டிருக்கு? உனக்கும் பெண்ணுக்கும் யார் யாருக்கு சண்டை? நல்லா கவனிக்கும். உண்மையான சண்டை யார் யாருக்கு? மாதாவுக்கும் லூசிபருக்கும் டைரக்ட் ஃபைட். ஆனா பின்னால வந்து செகண்ட் ஹாஃப்ல வர்றது யாரு? ஜீசஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சண்டை போடுறது யாரு? புரியுதா? டைரக்ட் ஃபைட் லூசிபருக்கும் மாதாவுக்கும். ஆச்சரியமா இருக்கு. அன்னை மரியாள், ஓகே, அன்னை மரியாள் பேரு பெற்றோர் என்று எதெல்லாம் சொன்னாங்க? பாத யாத்திரை போனதுனாலயா? எதனால? இயேசு பெற்றெடுத்ததுனால அன்னை மரியாள் பேரு பெற்றோர் கிடையாது. இந்த பக்கம் 4 பேர் யாரும் சொல்லக்கூடாது. எதனால பேரு பெற்றோர்னு சொன்னாங்க அன்னை மரியாள? தூய ஆவியால அருள்பொழி பெற்றதுனால பேரு பெற்றோர்னு சொல்லல. ஜென்ம பாவம் இல்லாம பிறந்ததுனால அன்னை மரியாள் பேரு பெற்றோர்கள் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பியதால் பேரு பெற்று. புரியுதுங்களா? நம்ம அன்னை மரியாதை பிள்ளைங்கன்னு சொன்னா என்ன பண்ணணும்? வார்த்தையை நம்பினாதான் மாதாவுடைய பிள்ளை, இல்லைன்னா கிடையாது. அப்ப எதை நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு? ரொம்ப நேரம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. குட் குட், அப்படிதான் மெசேஜ் ரிசீவ் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, மாதா பத்தி ஒண்ணா பேசலாமா? என் வாழ்க்கை நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லலாம். ஒரு முறை நான் ஒரு 6 மாதமாக மாதாவுக்கு எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? பைபிள் ஃபுல்லா ஜீசஸ் தான் போட்டிருக்கு, மாதாவுக்கு ஒரு சில இடத்துல போட்டிருக்கு. அதுவும் ஆண்டுடைய வாக்குறுதியெல்லாம் வார்த்தையெல்லாம் கடைபிடிச்சா என் அம்மா சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? நம்ம கத்தோலிக்க தெரிச்சவர்கள் ரொம்ப தலைகாலத்துக்கு வச்சுட்டு ஆனா கொஞ்சம் ஓவராக ஆடுறாங்க, அது வேற விஷயம். ஓகேங்களா? இருந்தாலும் இவ்வளவு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசமா நான் 6 மாதமாக ஜெயிச்சிட்டேன். ஆக்சுவலா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட் போய் கேட்டேன். அவர் சொன்னாரு, நீ கொஞ்ச நாள் பரிசுத்தாவிட்ட கீழே அவர் சொல்லி கொடுத்தார். ஏன்?
சரி, இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்க பிதாவிட்ட போய் சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றது பிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு கிறிஸ்து யாரு பேதலுக்கு வெளிப்படுத்தும்? யார் வெளிப்படுறது? பேதலுக்கு தந்தை வெளிப்படுத்தினான் இல்லையா? தந்தை வெளிப்படுத்தினா உனக்கு நான் யாருன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து முழுமையா தெரிந்து கொள்ள தந்தை வெளிப்படுத்தணும், இல்லை பரிசுத்தாய் வெளிப்படுத்தும். அதே நேரத்துல அன்னை மரியாதை பற்றி நீங்க பிதாவிட்ட போய் கேட்டீங்கன்னா பிதா சொல்லிக் கொடுப்பாரு. ஏன்? பிதாவுடைய பொண்ணை பற்றி அப்பா பேசுறதுக்கு பெருமையா பேச ஆசைப்படுவாங்க இல்லையா? கிடையாது. சந்தேகமாகலே ஆமா இல்லையா? ஓகே. இப்போ இயேசு கிறிஸ்து போய் கேட்டீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாரு, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க? சொல்லிக் கொடுப்பாரு. ஏன்னா அம்மாவை பற்றி பெருமையா சொல்றது இயேசு ரொம்ப சந்தோஷம். பரிசுத்தாவிட்ட போய் பேசுனீங்கன்னா அவங்கதான் பரிசுத்தாவுடைய மனவாளம். கரெக்டா? அப்ப யார்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லிக் கொடுப்போம், சந்தோஷமா சொல்லிக் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு 6 மாசமா ஜெபம் பண்ண பரிசுத்தாய் ஆண்டவரே சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொருத்தரும் மாதா தேவையில்லை என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா கத்தோலிக்க திருச்சல் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. உண்மையிலே என்ன ஸ்பெஷல்? 6 மாசம் கழிச்சு ஒரு நாள் எனக்கு ஒரு குரல் கேட்டு, அந்த குரல் சொல்லிச்சு, ஏப்பா ஜெருசலேம்ல இயேசு கிறிஸ்து கடைசியில் இறக்கிறதுனால வரணும். அவர் ஒரு கழுதையில வந்தார். இந்த கழுதையில வரலன்னா இன்னொரு கழுதையில வர முடியுமா? முடியும். சொல்ல முடியும். அப்புறம் அந்த குரல் மறுபடியும் கேட்டு, ஓகே, அதே போல இந்த உலகத்துக்குள்ள வரதுக்கு ஒரு பெண்ணு தேவை. இந்த கழுதை இன்னொரு கழுதையில வர முடியாதா? கேட்டதுக்கு பதில் ஆமாம் என்றாலும் இன்னொரு கழுதையில் வர முடியுமா? இன்னொரு பொண்ணு மூலியமா வர முடியுமா? முடியாதா? முடியாதா? கடவுள் நினைச்சா தான் முடியும். ஓகேங்களா? ஆனா அந்த அந்த குரல் எப்படி கேட்டது? இந்த கழுதைன்னா இன்னொரு கழுதையில வர முடியும். கூட பேசுறது யாரு? இப்போ நிறைய பேர் இப்படி குரல் கேட்ட உடனே ஆவியானவர் பேசிட்டார், இந்த வெளிப்பாடு கொடுத்துட்டாருன்ட்டு திருச்சி விட்டு வெளியே ஓடலாம். பேசுறது சாத்தான். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கிட்ட பேசுறது சாத்தானா ஆண்டவரா இல்ல மனசுல இருந்து வரதான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அடுத்த ஒரு டீ கட் பண்ண பரவாயில்லையா? ஓகே, நீங்க ஒரு 4-5 ரோலர்களும் சொல்லி சமையல் சொல்ல மாட்டேங்க. பரவாயில்லையா? கண்டிப்பா பண்ணலாமா? ஓகே. எப்பொழுதும் உள்ளத்தில் ஒரு குரல் கேட்கிறதோ இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இருந்தது என்றால் கடவுளுடைய பொருள் கிடையாது. நம்ம முதல்ல இறை வார்த்தை தெரிஞ்சிருக்கணும், அது முக்கியம். ஓகேங்களா? இறை வார்த்தைக்கு முரண்பாடாக எந்த குரல் கேட்டாலும் இறை வார்த்தைக்கு முரண்பாடான எந்த குரலாக இருந்தாலும் அது சாத்தானுடைய குரல். கேட்கலாம். உடனே என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து நாமத்துல ஓடி போற சாத்தானே நம்ம துரத்திடுவோம். ஓகே. அதே போல திருச்சபையுடைய படிப்பினைக்கு எதிராக ஒரு குரல் கேட்குதுன்னா உள்ள இருந்து அது கடவுள் சொல்லிட்டு வர்றது கிடையாது. கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக ஒரு குரல் உள்ள இருந்து கேட்குதுன்னா அதுவும் கடவுளுடைய குரல் கிடைக்கும். நீ சிலுவையை வச்சுட்டு கும்பிடக்கூடாது, சிலையை வச்சுட்டு கும்பிடக்கூடாது, மாதா கிட்ட பரிந்துரை செய்யக்கூடாது, ஜெபமாலை போடக்கூடாது, இதெல்லாம் சொன்னா யார் பேசுறது? உள்ள இருந்து ஏதாவது வந்ததுன்னா அப்பாலே போய் சாத்தானு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு குரல் நம்ம மனசுல இருந்தே வரும். இது ரெண்டு இல்லைன்னா அதுதான். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்னது? இது இறை வார்த்தையில இருக்கா? அடுத்தது திருச்சபைக்கு எதிராக சொல்றாங்க. மூன்றாவது ஒண்ணு இருக்கு. இந்த குரல் கேட்கும் பொழுது உங்க மனதுல ஒரு அமைதி இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? கடவுள் பேசும்பொழுது, ஆவியானவர் பேசும்பொழுது ஒரு தெய்வீக அமைதி இருக்கும். நீங்க ஃபீல் பண்ண முடியும். இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அமைதி. The peace which the world cannot understand. அறிவெல்லாம் கடந்த ஒரு இறை அமைதி நமக்குள்ளாக இருக்கும். அவர் நம்மோடு பேசு. ஓகே. சாத்தான் பேசுனா என்ன ஆகும்? நமக்கே ஒரு ஒரு அன்ஈசினஸ் ஃபீல் பண்ண முடியும். இது என்னமோ ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்தது 4வது, பரிசுத்த ஆவியானவர் யாரையும் புஷ் பண்ண மாட்டார். சீக்கிரம் பண்ணு அப்படின்னு செய்ய மாட்டார்.
God is a gentle God. ஆவியானவர் மென்மையானவர். ஒரு முறை சொல்லுவார், கேட்கலாம் பேசாம விட்டுருவார். புரியுதா? ஒரு முறை 2 முறைக்கு மேல அந்த குரல் நம்ம நீ சீக்கிரம் இதை செய் செய் செய்யணும் வந்ததுன்னா யார் அது? பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் சொல்லுவார், நீ கேட்கலன்னா அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. கடவுள் நம்முடைய சுய முடிவுக்கு மரியாதை கொடுக்கும். நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அவர் சொன்னதை விட்டுட்டு வேற ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கடவுள் அதுக்கு பண்ணி நம்ம உனக்கு அந்த உரிமை கொடுத்து போகும். முட்டி மோதி திரும்பி வராமல் பார்க்கவே விட்டுருவார். பேசலாம். ஹல்லேலூயா. ஓகே, இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் பேசுற பொருள் என்னன்னு சொல்லிட்டு. அப்ப என்கிட்ட பேசுறது யாரு? சாப்பிடலாம் ஓடிப்போட நாயின்னு சொல்லி தொத்தி விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அமைதியான ஒரு வாய்ஸ், ஒருத்தருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா பலன் உண்டா இல்லையா? நான் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், மாதாவை பற்றி ஏதாவது சொல்லி கொடுங்க. அப்ப சொன்னாரு, தண்ணி வாங்கி கொடுக்குறது. தண்ணி வாங்கி கொடுக்குறது நல்லதா கெட்டதா? ஓகே ஓகே இந்த தண்ணி நல்லதா கெட்டதா? மற்ற தண்ணியும் வாங்கி கொடுக்காரு. பேசலாம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு கஷ்டப்படுற ஒரு மனிதனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தா அதற்கு பலன் உண்டு இல்லையா? என்னுடைய சீடன் என்று ஒரு தண்ணி வாங்கி கொடுத்தேன்னா பலன் அதிகமா கம்மியாகும். ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றதுக்காக அவன் வீட்டுல என்ன கொடுத்தீங்கன்னா அதுக்கு பலன் அதோட ஜாஸ்தியா இல்லையா? பைபிள்ல சொல்லுது, ஒரு தீர்க்கதரிசி என்பதால் ஏற்றுக்கொண்டாலோ, ஒரு நேர்மையாளன் என்று ஏற்றுக்கொண்டாலோ அவனுக்குரிய பலனை கொடுக்க. அப்போ ஒரே காரியம் செய்கின்ற ஆளை பொறுத்து அவனுடைய பலன் வேறுபடுத்தலாம். அதனால நாளைக்கு பிச்சைக்காரங்க எதுவும் ஃபீல் பண்ண போட்டாதீங்க. யாராவது நீதிமான தேடிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து பிச்சைக்காரமா ஓடுறாரு இல்லையா? அவனுக்கு செய்ததான் எனக்கு செஞ்சேன்னு சொல்றேன். ஓகே, அப்போ ஒவ்வொரு செய்கிற ஆணை பொறுத்து அதனுடைய தன்மை வேறுபடுகிறது. அடுத்த கேள்வி, 2ஆம் வருகையின் போது 12 பேரை 12 சிங்காசனத்தை உட்கார வைக்கிறேன்னு சொல்லியிருக்கு. சொன்னாலும் இல்லையா? 12 சீடர்கள் 12 சிங்காசனத்தை இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் மோயிசனை விட பெரியவர்கள். எல்லாம் மோயிசனை பெரியவங்க தான். 20 லட்சம் மக்களை பாலைவனத்துல 40 வருஷம் கூப்பிட்டு வந்த ஒரு தப்பு செய்யாத ஒரு மோயிசனை விட இந்த சீடர்கள் உயிர் திறந்து பெந்தகோஸ்துக்கு அப்புறம் தான் சொல்றாரு. அதுக்கு முன்னால வரைக்கும் மோசமா தான் இருந்தாங்க இல்லையா? மோயிசனை விட இவர்கள் பெரியவர்களா? கிடையாது. அபிரகாமை விட பெரியவர்களா? கிடையாது. யோவானை விட பெரியவரா? ஸ்திரீயின் வயிற்றுல பிறந்த யோவானை விட பெரியவர் யாரை இல்லை ஜீசஸ் சொன்னாரு. அவரை விட இவர்கள் பெரியவரா? கிடையாது. இன்னைக்கு யோசிக்கிறீங்க, உண்மையிலே கிடையாது. அவங்க செஞ்ச காரியத்தை வச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில இயேசுக்கு சாகத்துக்கு போறது கொஞ்ச நாள் முன்னால கூட நீ பெரியவனா நான் பெரியவனா சண்டை போட்டு உட்காந்துருக்கணும். கரெக்டா இல்லையா? ஒரு குழந்தைய முன்னாடி நிறுத்தி சொல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இந்த மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு. அதனால பழைய ஏற்பாட்டு புனிதர்களை போலவோ இல்ல யோவானை உடையவர்கள் பெரியவங்க கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய பொசிஷன்? பிதாவுடைய குரல் ஆக்சுவலா பிதா பேசும்போது பிதாவுடைய ஒரிஜினல் குரல் பேச மாட்டார், ஆவியானவர் பேசுவார். ஆனா பேசுறது ஆக்சுவலா என்ன கேட்கறது, என் மகனுடைய அருகே 12 சிம்மாசனத்துல நான் உட்கார வைக்கிறேன்னு என் மகன் சொல்லியிருக்காரு. இந்த 12 பேர் இவர்கள் எல்லாம் விட பெரியவர்களா? நான் எல்லாம் இல்லை இல்லை எல்லாம் சொல்லி அப்புறம் எதுக்கு அங்க உட்கார வச்சிருக்கேன் தெரியுமான்னு கேட்டேன். எது உட்கார வச்சிருக்கேன்? ஓகே, நானே ஆன்சர் பண்ணேன். உண்மையில எனக்கு ஆன்சர் பண்ணணும். இதா பேசுனா ஒருத்தருக்கு ஆன்சர் பண்ண முடியும். நல்லா ஜாமான் யோகா கிட்ட பேசுறாரு இல்லையா? வா நானே நீயும் வழக்காரன் இப்போ நீ பேசுன்றாரு. யோகா ஏதாவது பேச முடியுதா? ஐயோ தெரியாம பேசினாலே வாயை கொத்திக்கிறேன்னு. நான் வழக்காரன் தெரியலான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாரு, இந்த 12 பேரை 12 சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு காரணம் என் மகன் இந்த உலகத்தில்
தண்ணி தாங்க இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்றதுக்கு பரிமாறினாங்க, படுக்கும்போது பாய வச்சு போட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சதுக்காக அவங்க உட்கார வச்சிருக்கேன். கணவன் தண்ணி அவங்களுக்கு நன்றி செலுத்தோமா? அப்படி என்றால் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் கூட இருந்த மரியாதை நான் எங்க வச்சிருப்பேன்? எங்க வச்சிருப்பாரு? இந்த எல்லா புனிதருக்கும் மேல எனக்கு அப்பதான் கண்ணு தெரிஞ்சு, ஓஹோ கதை அப்படி போகுது. நன்றி நன்றி. புரியுதுங்களா? ஏன் அன்னை மரியாதை அவ்வளவு? நீ வேணா வேண்டாமா? 5 நிமிஷம் தான் இருக்கு. சரி, போயிட்டு ஒரு 3:40 வந்துடுறீங்களா? ஓ, டீட்டே கிடையாதா? கதை பேசுறது டைம் வந்து தெரியலையே. முடிச்ச போதியா? நிறைய விஷயம் இருக்குது, சரக்கு நிறைய இருக்குது, சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. ஓகே, கடைசியில ஒரு 1 மணி நேரம் நற்கருணை ஆராதனையோட முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இது மிக 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 முக்கியமானது. நிறைய நேரத்துல சில சகோதர சகோதரிகள் தெரியாம இதை பத்தி பேசுறோம். பழைய உடன்படிக்கை நம்ம அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணோம் இல்லையா? கட்டளை கடைபிடிக்கணும், கட்டளை கடைபிடிக்கணும், கட்டளை கடைபிடிக்கணும். நமக்கு குற்ற உணர்வு வர்றது ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சொல்றது புரியுதுங்களா? நிறைய கிறிஸ்தவர்கள் குற்ற உணர்வு இருப்பதற்கு முக்கியமான காரணம் ஐயோ பாவம், ஐயோ பாவம். ஏன்? எந்த தியானத்துல போனாலும் பாவம் செஞ்சா நீ நரகத்துக்கு போகுது இல்லையா? பிள்ளை குட்டிலாம் சாபம் வந்துடும். கஷ்டமா இருந்தா இல்லையா? நானும் போயிட்டு போயிட்டு ஒவ்வொரு முறையும் ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிச்சுட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. ஏன் தெரியுமா? நாம் பழைய உடன்படிக்கைக்கு போகிறோம். எப்பொழுது கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ பழைய ஏற்பாட்டுக்கு அவனுடைய கிருபையை இழந்து போகணும். அதனாலதான் நம்ம பாவத்துக்கு வெளியே வர முடியல. எப்பொழுது கடவுளுடைய வார்த்தையை நம்புறோமோ நம்ம புதிய உடன்படிக்கைக்கு வரும். கடவுளுடைய வார்த்தையை நம்பும் பொழுது கிருபை, நம்பிக்கை வருது. நம்பிக்கை வரும்போது கிருபை நமக்குதான் வரும். எபேசியர் 2:8 இதில் படிக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது அதிகாரம். நீங்கள் அந்த அருளாலே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டீர்கள். எப்போ நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவில் வைக்கிறீங்களோ அருள் ஆட்டோமேட்டிக்கா வரும். எப்பொழுது நம்பிக்கை இழக்கிறோமோ அருளை நாம் இழந்து போகிறோம். அப்ப நம்முடைய போக்கஸ் எங்க இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற நம்பிக்கை தான். இயேசு கிறிஸ்து பைபிள்ல எங்கேயாவது பாவிகள் மேல் கோபப்பட்டிருக்காரா? ஒரு மாதிரி பாக்குறீங்க. நான் வந்ததே பாவிகள் தான் சொல்றாரு இல்லையா? எந்த பாவிகள் மேலும் மக்கள் மேல கோபம், யாரு மேல கோபப்படுற தெரியுமா? பரிசேயர் செய்தது மேல கோபப்படுற. ஏன்னா உள்ளவனை வச்சு வெளியில ஒண்ணு பேசுறான். மற்ற எந்த பாவியிடமும் இயேசு கிறிஸ்து கோபப்படுறது கிடையாது. ஆனா சீடர்கள் கோபப்படுறாரு. ஆச்சரியமா தான் இருக்கு. பின்னால போறவங்க ஊரு கொண்டாட்டி பிள்ளைங்க வந்து பின்னால போனா அவங்க கோபப்படுறாரு. ஆனா பாவியை விட்டு ரொம்ப நல்லா இருக்காரு. ஏன் தெரியுமா? பாவிகளை அவர் பாவி நினைக்கிறது கிடையாது, குற்றப்படுத்துறது கிடையாது. சீடர்களை ட்ரெயின் பண்றாரு. என்ன சொல்லி ட்ரெயின் பண்றாரு? இயேசு கிறிஸ்து சீடர்கிட்ட கோபப்படுறது எல்லாம் எதுவும் தெரியுமா? நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. எந்தெந்த இடத்தில் சீடர்கள் நம்பிக்கை குறைவாக இருந்தாங்களோ அந்த இடத்துல கோபப்படுறாரு. இன்னொன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்துக்கு உங்க பாவம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆமா, இவன் உண்மையிலேயே ஜீசஸ் பைபிள பேசுறான்னா வேற ஏதாவது பேசுறான். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க பாவம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், அடித்து சொல்றேன்.
இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய பாவம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. யுவர் சின் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் ஜீசஸ். அப்புறம் என்னதான் ப்ராப்ளம் இருக்கு? அவர் நம்பிக்கை தான் ப்ராப்ளம். ஏன் தெரியுமா? நீ உலகத்துல இருக்கிற மோசமான சின் பண்ணிட்டு உண்மையிலே பொய் கேட்க, உண்மையிலே மனம் வளர்ந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா உற்று நல்லா மன்னிச்சுன்னு சொல்றாரு. ஏன்? அதற்கு அவர் பரிகாரம் செலுத்தி விட்டார். இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஏன்? எல்லாவற்றுக்கும் சேர்த்து அவர் பரிகாரம் செய்து விட்டார். ஆனா நீங்க அவரை நம்பலன்னு வச்சுக்கோங்க, அவரை ஒண்ணும் செய்ய முடியாது. நான் சொல்றது கரெக்டா தப்பா? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பவில்லை என்றால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அது புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, முதல்ல நீங்க நம்புங்க. என்ன நம்பலனாலும் நான் செயலை பார்த்தாது நம்பு. இவ்வளவு பேசணும். பரலோகத்தை எங்கேயாவது நான் பரலோகத்தை கூட்டு போற நாட்டம் சொன்னாராம். ஏசு கிறிஸ்து மாதம் உள்ள நான் பரலோகத்தை கூட்டு போறேன்னு சொன்னாராம். எது? ஓகே, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நம்ம முதல்ல எங்க படிச்சு கூட்டு போய் வச்சாரு? ஏதோ தொடர்பில் வச்சாரு. வெளியில படுத்தா கூட்டு போய் ஏதோ தொடர்பில் வச்சாரு. பாவம் செஞ்சோம், ஏதோ தொடர்பு வெளியே துரத்தி விட்டார். இப்ப கடவுளுடைய பிள்ளை ஆகும் எங்க கூட்டு போனோம்? ஏதோ தொடர்ந்து கூட்டு போனோம். ஆனா இப்ப எங்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இது கரெக்டா தப்பா? எப்படி சிஸ்டர்? நம்ம இருந்தது ஏதோ தோட்டம், பாவம் பண்ணாலும் வெளியே துரத்து விட்டாரு. சரியாச்சு, ஏதோ தான் கொண்டு போயிருக்கணும். இல்லை சிஸ்டர்? ஓகே, யோவான் 17வது அதிகாரம் 24வது வசனம். John chapter 17 verse 24 நினைக்கிறேன். யோவான் நல்லா கவனிங்க. தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு அவர்கள் இருக்கட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதனால மோட்சத்தை திறந்து கொண்டாடுகிறார். சூப்பரா இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தினால் நமக்கு மோட்சம் கிடைச்சது. இல்லைன்னா நம்ம ஏதோ தொடர்ந்து தான் போயிருக்கோம். பிரைஸலா கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்து நன்றி சொல்லிடலாம். ஓகே, சொன்ன அப்புறம் கை தட்டி. நான் துபாயில ஒரு முறை இதை டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆள் எந்திரிச்சு இயேசுவே நன்றி அப்பான்னு ஒருத்தருமே காட்டாரு. ஜீசஸ் எப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை செஞ்சு பரலோகத்தை நமக்காக ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா? சரி, பரலோகத்தை எதுக்காக படிச்சான்? யாருக்காக படிச்சான்? நமக்கு கிடையாது, அவருக்காக படிச்சேன். நம்ம கதையை பாருங்க சிஸ்டர். இங்கதான் பிரச்சனையே. தொடர்புகள் 1:26 சிஸ்டர் சொல்லி போனாங்க. தொடர்புகள் 1:26 27 படிக்கும். ஓகே, நம்ம வேலை தெரியுமா? இந்த உலகத்தை ஆட்சி செய்யறது படைக்கப்பட்டவர்கள். பரலோகத்துக்கு போறது நம்ம படைக்கல. நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கலாம், நம்ம ஏதோ பரலோகத்துக்கு போகணும். மறுபடியும் பரலோகத்துக்கு நிரந்தரமா இருந்து போட முடியாது. நல்லா ஞாபகம். எல்லாம் நிறைய தப்பு தப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுனால நமக்கு புரியல. அதே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அன்றதே நம்ம படிச்சாரு. இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக நம்ம படிச்சாரு. கரெக்டா? ஓகே, திருப்பாடல்கள் 115-16. விண்ணகமும் யாருக்குரியது? நமக்குரியது சொன்னாரா? யாருக்குரியது? ஐயோ போச்சுடா, போச்சுடா சாமி, இவ்வளவு நாளும் பரலோகத்துக்கு போன ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சோம். விண்ணகமும் யாருக்குரியது? ஆண்டவருக்கு உரியது. மண்ணகத்தையே அவர் நமக்கு கொடுத்தாங்க. புரியுதா? பரலோகத்தை படிச்சு இங்க நான் என்ன போறேன்டா, பூலோகத்தை உனக்கு கொடுத்து நீ பத்திரமா ஆட்சி செய். இப்ப பூலோகத்துல ஒரு பிரச்சனை, யாரை குறை சொல்லணும்? அப்போ யாரை குறை சொல்லணும்? இப்ப கூட சேர்த்துக்கோ. பூலோகத்துல ஒரு பிரச்சனை யாருடைய மிஸ்டேக்? அது ஏன் மிஸ்டேக்? புரியுதுங்களா? கிறிஸ்தவனாக வாழ்ந்துதான் அந்த பூலோகம் சொர்க்கமாக மாறி.
அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகில் நான் இருக்கும் வரை நானே இந்த உலகத்தின் ஒளி. நான் போன போல நீங்க தான் அந்த ஒளி. நீங்க இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறது, உப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க இருந்திருந்தவங்க ஒழுங்கா இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவம் இத்தனை கிறிஸ்தவம் கிறிஸ்தவனாக இந்த பூமி பரலோகமா மாறி இருக்கு. இப்ப யாரோட மிஸ்டேக்? இப்போ பூமி இப்படி இருக்கிறதுக்கு நம்ம மோடியையும் மற்றவங்களையும் குறை சொல்லிட்டு வாங்க. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழவில்லை. புரியுதுங்களா? பூமி யார் கையில கொடுக்குறாங்க? ஒருத்தர் கையில கொடுத்துரு. அவரு இந்த திருவிழாவுக்கு போது சாக்லேட் கொடுத்துட்டு காதலோட கழிட்டு போனாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? குழந்தைகளோட சாக்லேட் கொடுத்துட்டு காது கமலம் தூக்கி போற மாதிரி நம்ம கிட்ட ஒரு பழத்தை கொடுத்து நம்ம தூக்கி போய் முடிஞ்சு போச்சு. சரி, போன போச்சு. மறுபடியும் வந்து என்ன பண்ணாரு? எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம கிட்ட ஓகே நான் அந்த உலகத்தை ஜெயித்து விட்டேன், நீங்களும் ஜெயிக்கலாமா நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி நம்ம கிட்ட அதிகாரத்தை மறுபடியும் கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் திருப்பி அவங்களுக்கு கொடுக்குறோம். இது நமக்கு நம்ம சொந்த வீடு அங்கதான் நினைச்சிட்டு இருக்கோம். சரி போய் ஓகே, இரண்டாம் வருகைக்கு போய் என்ன வரப்போகுது? ஜீசஸ் எல்லாம் பண்ற கடைசியில் என்ன வரும்? புதிய எரிசிலம் எங்க வரப்போகுது? பூமியில தான் வரப்போகுது. நீங்க அங்க போய் நிரந்தரமா நிக்க போறது கிடையாது. இப்ப சட்டம் மேல போறோம் சிஸ்டர். இல்ல பாருங்க சிஸ்டர், இப்ப இறந்தா நேரம் பரலோகத்துக்கு போறாங்க. இரண்டாம் வருகைக்கு போது மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு புதிய எரிசிலம் இங்க வரப்போகுது. அந்த பூமிக்கு தான் வரப்போகுது. இயேசு கிறிஸ்து இருப்பா, நம்ம அங்கதான் இருப்போம். பரலோகம்னா என்னது? கடவுள் எங்க இருக்கிறான்னு பரலோகம். கரெக்டா? இங்க இருந்தா இங்கேயும் பரலோகம். அதனால என்ன சொல்றோம்? நிலை வாழ்வு இங்கே ஆரம்பிச்சிருச்சு. இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறதுனால நம்ம அங்க போனதான் பரலோகம் நினைச்சிட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. நிலை வாழ்வு எப்போ ஆரம்பிக்குது? இயேசு கிறிஸ்து யார் என்றும் உண்மையான கடவுள் யார் என்றும் தெரியும் பொழுதே நிலை வாழ்வு இங்க வந்திருக்கு. கரெக்டா? ஆனா நம்ம அதை போக்கஸ் பண்ணி இதை நினைச்சு வாழ்ந்தோம்னா இங்கேயே பரலோகத்தை அனுபவிக்கும். புனிதர்கள் இந்த உலகத்துல பரலோகத்துல இருந்தாங்க. இந்த உலகத்துல இருக்கும்போது பரலோகத்தில் இருப்பதை போல சந்தோஷத்தோட இருந்தாங்க. இந்த உலகத்தில் இருக்கும்போதே இயேசு கிறிஸ்துவோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்னை மரியாதை நேரம் பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து நேரம் பார்த்தாங்க. புனித பியோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் நேரம் போது பூலோகத்தில் அவர்கள் அனுபவித்தார். புனிதர்கள் சந்தோஷம் கவலைப்பட்டிருந்தாங்க. எந்த புனிதருடைய படத்தையாவது சந்தோஷமா பார்த்துருக்கீங்க? ஜீசஸ் உலகத்திற்கு சந்தோஷமா இருந்தாலும் அழுது இருந்தாங்க. எந்த ஜீசஸ் படமாவது மகிழ்ச்சியோட சிரிக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? எங்க ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஜவப்புதல் பாருங்க, சிரிச்சு மாதிரி போட்டுருவாங்க. சிரிப்பை கொடுத்த இயேசு கிறிஸ்து சிரிக்காம இருந்திருப்பாங்க. உலகத்துல எந்த ஒரு விலங்கினங்களுக்கும் சிரிப்பு கிடையாது. மனிதனுக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு ஸ்பெஷல் என்னது? சிரிப்பு. ஆனா ஜீசஸ் படத்துல எங்கேயும் சிரிச்ச மாதிரி, மாதா படத்துல எங்கேயும் மகிழ்ச்சியா இருந்த மாதிரியே இல்லை. எந்த ஒரு புனிதரும் சந்தோஷமா இருக்க மாதிரியே இல்லை. அதனால நம்ம மனசு விதமா இருக்குது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப சீரியஸா இருக்கும். சிரிப்பு கூடாது அப்படின்னா அது சிரிப்பு கிடையாது. அது சிரிப்பு, அது வந்து உண்மையான ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிடையாது. புனித பிரான்சிஸ் அசிசி அவர் என்ன சொல்றாரு? சேட் கிறிஸ்டியன் இஸ் a bad Christian. அதாவது கவலையோடு இருக்கிற கிறிஸ்தவன் மோசமான கிறிஸ்தவன். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் நல்ல கிறிஸ்தவன்? அவர் சொன்னாரு. நம்ம போப் பிரான்சிஸ் இதுதான் சொல்றாரு. சேட் கிறிஸ்டியன் இஸ் a bad Christian. போப் இறந்து போற போப் பிரான்சிஸ் எப்போது கவலையா இருந்து பார்த்துருக்கீங்களா? அவருடைய சிரிப்பு எப்படி இருந்தது? அவர் சிரிக்க பார்க்கும்போது ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி ஒரு துடிப்பான ஒரு சிரிப்பு. அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு அழகு. உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது மகிழ்ச்சி இருக்கணும். மகிழ்ச்சி தான் உண்மையான கிறிஸ்தவனை வாழணும். மகிழ்ச்சி பதில் அது மறுபடியும் ஓகே, ஹாப்பினஸ் வர ஜாய் வர. நம்மளோட பெருசாக கனிகளில் ஒன்று இருந்தது ஜாய். ஜாய் இல்லைன்னா நீ உண்மையான கனி கொடுக்கல. கனியை சுவைக்கிறது கடவுளை நீ சுவைக்கலன்னா பேசுவோம். ஹல்லேலூயா. நமக்கு இது வரைக்கும் என்ன வச்சிருக்கோம்? புரியுதுன்னா ஒரே கஷ்டம், நோய், பிரச்சனை நம்மளுக்கு வேண்டாம். உண்மையில என் பிள்ளைங்களால புனிதரான சமயம் எனக்கு வேண்டாம். ஏன் கேட்டா ஒரே சேட் ஸ்டோரியா இருக்குது, இது வேண்டாம். அது உண்மை கிடையாது. சரி, அவர் வெளியில கஷ்டப்பட்டாங்க, அடி வாங்கினாங்க. உள்ளத்தில்
உலகம் தர முடியாத மகிழ்ச்சியினால் அவர்கள் இருந்தார்கள். உண்மையிலே மகிழ்ச்சி எங்க அறியுது? திருப்பாடல்கள் சொல்லப்பட்டது. ஆண்டவரின் திருப்பாதத்தில் முழுமையான மகிழ்ச்சி உண்டு. Joy, the fullness of joy is at the foot of the Lord. முழுமையான மகிழ்ச்சி ஆண்டவரின் பாதத்தில். எல்லோரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை